ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக தந்தை, பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேங்க தாவே. தகப்பனே, ஜீவன் சுகம் பலன் தந்தீங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் கிருபை எங்களை தாங்குவதற்காக நன்றியப்பா, கோடா கூட நன்றியப்பா. எங்கள் சிந்தனையை ஆளுகிறவரே, எங்கள் இருதயங்களை ஆளுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, கோடா கூட ஸ்தோத்திரம். எங்களிலே உமக்கு பிரியமில்லாத குறைகள் குற்றங்களை மன்னிங்க. மாம்ச சிந்தையை எடுத்து போடுங்க. மாம்சம் ஆவிக்குரோதமாக இந்த போராடுகிற இந்த பொல்லாத உலகத்தில் ஆண்டவரே, மனுஷன் ஆண்டவரே நொடி பொழுதும் அவன் வியாகுலப்பட்டும் துன்பப்பட்டும் கவலைப்பட்டுரும் உலக மாயையில் சிக்கி கொண்டு தவிக்கிறான் என்பதை அறிகிறவங்க தாவே. சோத்திரம் சோத்திரம். காலம் கடைசியாக இருக்கிறது. உம்முடைய வருகை சீக்கிரமாக இருக்குது ஆண்டவரே. நீர் சீக்கிரமாய் வாரும். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே, நீர் சீக்கிரமாய் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறேங்க தாவே. மாய உலகத்தில் செபிக்கிறோம். எல்லா மாய மனதுக்கு சஞ்சலமான இந்த வாழ்க்கையிலே தேவனை பற்றி அறிகிற அறிவிலே வளர்ந்து உண்மையிலே நாங்கள் மகிழ்ந்திருக்க கிருபை செய்யுங்கப்பா. சோத்திரம் 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 ஐயா. வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியான தேவன் எங்களோடு இடைபெற வேண்டுமா செபிக்கிறேன். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. வசனத்தை நாங்கள் உண்மையாய் தியானிக்க எங்களுக்கு பலனை தாங்கப்பா. சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிக்கு மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும், அதாவது வெள்ளிக்கிழமை காலை 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த 2019 நாள் வரைக்கும் மெசேஜ் போயிட்டே இருக்கு. வெள்ளிக்கிழமை ஆகமங்கள் முடிந்துட்டது. 5 ஆகமங்களும் 187 அதிகாரங்களும் முடிஞ்சிட்டு யோசுவா புஸ்தகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். யோசுவா அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நிலங்களை பங்கிட்டு கொண்டது நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இதில் நம்ம யோசுவாவின் புஸ்தகத்தில் தியானிக்க வேண்டியனா, நானும் என் வீட்டாரும் வந்தால் கர்த்தரையே செவிப்போம் அப்படின்னு யோசுவா முதல்ல பிரதிஜ்ஞை பண்ணுகிறான். அவன் தான் இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு ஒவ்வொரு கோத்திரத்துக்கு நியாயமானபடி பங்குகளை பிரித்து கொடுக்குறான். மோசே கற்பித்துட்டு போனதை யோசுவா பிரித்து கொடுக்குறான். ஆனாலும் 2 இடத்துல அவங்க தவறுறாங்க. அந்த ஆகான் விஷயத்திலையும் தவறுறாங்க. ஆகான் விஷயத்தில் தவறுறாங்க. பிறகு அவங்க தவறுதலாக இருந்த மாதிரி இல்லை. அந்த கர்த்தருடைய தூதனை எங்களை சேர்ந்தவரா பிறகு நூனில் ஏமாந்து போகிறாங்க. ஒரு பட்டணங்களை பிடிக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்னா, முன்னக்கூட்டி வந்து நாங்கள் கர்த்தர் இவங்களுக்கு தான் அந்த பட்டணம் பிடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவன் சமராசம் பண்ணுவதற்காக, சமராசம் பண்ணால் நேர சமான்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க தந்திரத்தினால அந்த யோசுவாட்ட வந்து நாங்கள் தூர இடத்துலேருந்து வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு நாள் பிரயாணத்தில் அவங்க அந்த தேசத்தை பிடிச்சிட்டாங்க, போய் பார்த்துட்டாங்க. அதனால் நீங்கள் எங்களை அடித்து கொண்டு போடுவீங்க, நாங்கள் பயந்து இப்படி செஞ்சிட்டோம், அதனால் உங்கள் நடுவே நாங்கள் குடியிருக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க ரிக்வஸ்ட் பண்ணாங்க. அதனால் அந்த ஜனங்களை என்ன செய்கிறாங்கன்னா, ஆசாரிய ஊழியத்துக்கு அவங்களுக்குள்ளே என்ன செய்யணும்னா விறகு வெட்டுறவங்களாகவும் தண்ணீர் கூட சுமக்கிறவங்க அவங்க என்ன செய்யாங்கன்னா மாற்றிட்டாங்க, வேலை கொடுத்துட்டாங்க அவங்க இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு. பிறகு அந்த பட்டணத்துக்காரங்க வாழ்ந்தாங்க. எல்லா ராஜாக்களையும் சங்காரம் பண்ணினான். 7 ராஜாக்களுடைய தலை மேலே காலை வச்சு, அது 9 ராஜாக்கள் மேலே தலை மேலே காலை வச்சு அவங்க தலையை வெட்டி தூக்கி போட்டான். தூக்கி போட்டு சாயந்தரம் போல் இறக்கி அந்த கோயிலை போட்டு முடிட்டான். அவ்வளவு இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு யுத்த வீரர்களாய் மாறிட்டாங்க. தேவன் அவளோடு இருந்தார். கர்த்தர் தான் அதிக யுத்தம் பண்ணது. எரிய கோட்டை உடஞ்சி விடுறதுக்கு காரணமே தேவன். அப்படி ஒவ்வொரு செயலும் பறவை, வானத்திலிருந்து கல்மலை அந்த விழுந்தது, ஒவ்வொரு சூரியன் நின்றது, சந்திரன் நின்றது, எல்லாமே தேவன் இயற்கையை கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது அனுகூலமாக்கி கொடுத்தார். ஏன்னா தேவன் மாறாது, அவர் இயற்கையில் வாசம் பண்ணுகிற தேவன். அதனால் அவர் இயற்கையை கொண்டே மனுஷனுக்கு எல்லாமே இந்த பாலுந்தேன்னு ஓடுகிற கானான் தேசத்தை அவங்களுக்கு கொடுத்தார். இப்பவும் நம்ம அந்த உலகத்தில் நம்ம இயற்கையை வணங்குவாங்க. இயற்கையை வணங்கக்கூடாது. இயற்கையை உண்டாக்கினவரை வணங்க வேண்டும். சிருஷ்டியரை வணங்க வேண்டும். சிருஷ்டியை நம்ம தொழுது சேவிக்கக்கூடாது. சிருஷ்டி உண்டாக்கப்பட்டது. சூரியனை நமஸ்கரிக்கக்கூடாது. சூரியனை உண்டாக்கினவரை நம்ம என்ன நமஸ்கரிக்கணும், அவரை தான் வணங்கணும். சந்திரனை வணங்கக்கூடாது. சந்திரனை உண்டாக்கினவரை நம்ம என்ன வணங்கணும்.
அதான் அந்த பவுல் அதில் சொல்வார், சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள், இது நிமித்தம் தேவன் அவர்களை கேடான இச்சைக்கு ஒப்பு கொடுத்தான் இருக்கு. சிருஷ்டியை வணங்கக்கூடாது, தேவனை மட்டும்தான் வணங்கணும். அவர் அருவீஸ்வரவி, அவருக்கு ரூபம் கிடையாது. அவர் ஆதியும் அந்தமும், முதல்ல அவர் தான், கடைசி அவர் தான். அவரை நம்ம என்ன செய்யணும்? தேடணும். வேதத்தின் மூலமாக தான் ஆண்டவரை தேட முடியும். உன் மனதின் அறையை கட்டி கொண்டு ஆண்டவரை தேடலாம். இது நமக்கு பழைய பார்க்கும் பொழுது யோசுவா 22ஆம் அதிகாரத்தில் 4 வசனம் முடிஞ்சுது. இப்போ 5ஆம் வசனத்துலேருந்து அவங்க அந்த கோத்திரம் 2.5 கோத்திரத்துக்கு யோர்தானுக்கு அந்த சைடில் அவங்களுடைய காணியாட்சிக்கு திரும்பி போக சொல்லிட்டான் யோசுவா. திரும்பி போனதுனால அங்கே அடுத்தால 5ஆவது வசனம் வாசிக்கிறேன். ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளெல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் சேவிப்பதற்கான கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பின்படியும் நியாயப்பிரமாணத்தின்படியும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாய் இருங்கள் என்றான். இவ்விதமாய் யோசுவா அவர்களை நோக்கி ஆசீர்வதித்து அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். இவங்களை பார்க்கும்பொழுது அந்த 2 கோத்திரத்துக்கும் யுத்தம் முடிஞ்சது, தேசம் அமைதலாக இருந்தது. அப்போது எல்லாமே பங்கிட்டு கொடுத்ததுனால இவங்களை என்ன செய்யணும், யுத்த வீரர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அவங்க குடும்பத்தை அந்த ரூபன் கோத்திரத்திலையும் காத்து கோத்திரத்திலையும் மனாசே கோத்திரத்திலையும் பாதி கோத்திரத்திலையும் யோர்தானை கடந்து நீங்கள் உங்கள் தேசத்தில் குடியிருங்கன்னு சொல்கிறார். அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசே பாதி புத்திரரும் கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளைப்படியே தங்கள் கைவசம் பண்ணிக்கொண்ட தங்கள் காணியாட்சி தேசமான கீலேயாத் தேசத்திலே போகும்படி கானான் தேசத்தின் சீலோவில் இஸ்ரவேல் புத்திரருக்கு விட்டு திரும்பி போனான். கானான் தேசத்தில் இருக்கிற யோர்தானில் எல்லைக்கு வந்தபோது ரூபன் புத்திரரும் காத்து புத்திரரும் மனாசே பாதி கோத்திரத்தாரும் அங்கே யோர்தானில் ஓரத்திலே பார்வைக்கு பெரிதான ஒரு பீடத்தை கட்டினார்கள். இங்கே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தரை சேவியாமல் வேற ஒன்று சேவிக்கிற மாதிரி மற்ற கோத்திரங்களை அறியும்படி இவங்க ஒரு பீடம் கட்டுறாங்க. ஒரே இடத்துல கண்ட இடத்துல ஒரு பலிகளை செலுத்தக்கூடாது, ஒரே இடத்துல தான் பலி செலுத்தணும்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார். இப்போ புதிய ஏற்பாட்டு அந்த காலத்தில் எருசலேம் தேவாலயத்தில் தான் அவங்க பலி செலுத்துவாங்க எப்பொழுதும். அதனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, யோர்தானுக்கு இங்கே தாண்டி வர முடியாமல் இருக்கிறதுனால ஒரு பீடம் கட்டின பலிபீடன்னு போடலை. பைபிளில் என்ன போட்டிருக்குன்னா, ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசே பாதி கோத்திரத்தாரும் கானான் தேசத்துக்கு எதிரே இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த யோர்தானில் எல்லையிலே ஒரு பீடத்தை கட்டினார்கள். ஒரு பீடம். அந்த பீடம் என்ன செய்யணும்னா ஆராதனை செய்வாங்க, அங்கே பலியிட மாட்டாங்க. பலியிடுறது இவங்க கானான் தேசத்தில் எல்லோரும் சேர்ந்து தான் அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் செலுத்தி பலியிட செலுத்தணும். ஆனாலும் இவங்க ஒரு பீடத்தை கட்டி ஆராதனை செய்கிறாங்க. எதுக்கு அப்படி செய்யும்போது நீங்கள் தனியாக வேற இதை சேவிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இவங்க பயந்துட்டாங்க. அவங்க நினச்சிட்டாங்க, இன்று இஸ்ரவேல் புத்திரர் கேள்விப்பட்டார்கள், அவங்க ஒரு பீடம் கட்டியிருக்காங்க, தனியாக ஒரு இது கட்டியிருக்கிறாங்க, தனியாக ஒரு சர்ச்சு கட்டியிருக்கிறாங்க, தனியாக அப்படி மாதிரி அர்த்தம் கொள்ளி அவங்க ஒரு கட்டிருக்காங்க. அதில் ஆராதனை ஒசிப்பு சேப்பல் போகிறாங்க. எல்லா இடத்துலையும் சேப்பல் இருக்கும். தேவாலயம் ஒன்று தான், பசுத்த தேவாலயம், பெரிய தேவாலயம். ஆனாலும் சேப்பலில் ஜெபம் பண்ணக்கூடிய இடம், ஆண்டவரை தேடக்கூடிய இடம். அதே மாதிரி இவங்க கட்டினாங்க. அது ஆண்டவரை செவிக்காமல் இவங்களா அது சேர்க்கணும்னு சொல்லி அந்த கோத்திரம் பயந்துட்டாங்க. அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. இஸ்ரவேல் புத்திரர் கேள்விப்பட்டார்கள். அவர்கள் தங்கள் கேள்விப்பட்ட போது இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லாரும் அவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி சீலோவிலே கூடினார்கள். எல்லாருமே அந்த 9 கோத்திரத்துக்காரங்களும் இந்த சைடு இருக்கிற யோர்தானுக்கு இந்த சைடுனால எல்லாருமே யுத்தம் பண்ணி அவங்க அப்படி செய்யக்கூடாது, அவங்கள கொண்டு போடணும் அப்படிங்கிற யுத்தம் பண்ணணும். யுத்தம் பண்ண கொண்டு போடணும்னு சொல்லலை, யுத்தம் பண்ணணும். யுத்தம் பண்ணி அவங்கள அப்படி செய்யக்கூடாது, அவங்களுக்கு கொடுத்தனாலும் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வைராக்கியம் வருது. தேவன் மேலே உள்ள வைராக்கியம் மாதிரி அவங்களுக்கு ஒரு வைராக்கியம் வருது. யுத்தம் பண்ணும்படி சீலோவிலே கூடி கீலேயாத் தேசத்தில் இருக்கிற ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் மனாசே பாதி கோத்திரத்தாருக்கும் ஆசார் நாயக எலியேசின் குமாராக பினெகேசையும் அவனோட கூட இஸ்ரேல் கோத்திரத்தின் ஒவ்வொரு பிதாவின் குடும்பத்திற்கும் ஒவ்வொரு பிரபுவாக 10 பிரபுக்களும் அனுப்பினார்கள். 10 பிரபு. இவங்க 10 பேரை கூட்டிக்கிட்டு ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒருத்தனை கூட்டிக்கிட்டு 9 கோத்திரம் பாதி கோத்திரம் அங்கே மனாசே கோத்திரத்தில் ஒருத்தரும் பிரபு வரான். இவங்க எல்லாமே ஒவ்வொருவரும் தன் பிதாவின் குடும்பத்துக்கு தலைவராக இருந்தான். அதாவது
இஸ்ரவேலின் சேனைகளில் 1000க்குள்ளே ஒவ்வொருவனும் தன் பிதாவின் குடும்பத்துக்கு தலைவனாக இருந்தான். பிதாவின் குடும்பத்துக்கு 1000 பேருக்கு ஒரு தலைவன். அப்படி கிலியாத் தேசத்திலே ரூபன் புத்திரன் காத் புத்திரன் மனாசே புத்திரன் இடத்துல வந்து நாங்கள் நாளிலே கர்த்தரை பின்பற்றாதபடி அவங்க வந்து இங்கே வந்துட்டாங்க. யோர்தானை கடந்து வந்து சொல்கிறாங்க. அவரிடத்தில் வந்து நீங்கள் இந்நாளில் கர்த்தரை பின்பற்றாதபடி புரண்டு இந்நாளிலே கர்த்தருக்கு விரோதமே கலகம் பண்ணும்படியாக உங்களுக்கு ஒரு பீடத்தை கட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாய் பண்ணின இந்த துரோகம் என்ன? நீ அப்பா தனியாக இப்படி பண்ணுறா? நீ கர்த்தருக்கு விரோதமாக வேற எது சேவிக்கிறதுக்காண்டி ஒரு கெட்டிருக்கியன்னு சொல்லிட்டு இவங்களை வந்து சொல்கிறாங்க. யார்? இந்த 9 கோத்திரம், அந்த 10 கோத்திரம் சேர்ந்து இஸ்ரவேல் அந்த திருப்பி ரிட்டன் வந்து அவங்கள அந்த ரூபன் கோத்திரத்துக்கும் காத் கோத்திரத்துக்கும் எப்ராஹிம் பாதி கோத்திரத்துக்கு கேள்வி கேட்குறாங்க. அவங்க என்ன செய்யாங்கன்னா ஒரு பீடத்தை கட்டி, அந்த பீடம்னா அவங்க என்ன அதில் பலி செலுத்துறதுக்குல்ல, தேவனை ஆராதிப்பதற்காக அப்படியே கெட்டுனாங்க. அப்படி கெட்டக்கூடாது, நீங்கள் வேறு வழியில் பிறண்டு போயிட்டேன்னு சொல்லி நாங்கள் பயந்து விளையாட வந்தேன்னு சொல்கிறான். நீங்கள் இந்நாளில் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரண்டு இந்நாளிலே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணும்படியாக உங்களுக்கு ஒரு பீடத்தை கட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக பண்ணின இந்த துரோகம் என்ன? பேயோரின் அக்கிரமம் நமக்கு போதாதா? அவங்க கேட்கிறாங்க. நமக்கு எவ்வளோ பாடுபட்டோம், அந்நிய தேவனை நம்ம நமஸ்கரித்து சேவிச்சேன்னா நம்ம எவ்வளோ பாடுபட்டோம் அப்படிங்கிறனால அந்த பேயோரின் பிழையாம் சொன்னாம்ல, பிழையாம் வந்து லாஸ்ட்டில் ஒரு தவறான இது சொல்லிட்டு போயிடுவான். அவங்களோட சம்மந்தம் பண்ணதுக்கு சொல்லிட்டு போயிடுவான். அதனால் இவங்க சம்மந்தம் பண்ணதுனால என்னச்சாங்கன்னா ஆண்டவர் வாதையை அனுப்பி அவங்கள அழித்து போட்டார். பினகாஸ் எழுதி வைராக்கியத்தில் குத்தி போட்டான். அப்போ வாதை நின்று போயிட்டுன்னு பார்க்குறோம். அதுதான் இந்த இது சொல்கிறாங்க. இப்படி எப்படின்னா பேயோரின் அக்கிரமம் நமக்கு போதாதா? அவங்க சொல்கிறாங்க பேயோரின் அக்கிரமம், அந்த அக்கிரமம் இவங்க ஜாதி கலந்து செய்ததுனால, விபச்சாரம் பண்ணதுனால ஆண்டவர் அவங்களுக்கு வாதையை ஒன்று வந்துட்டு அந்த வாதம் திருப்பி வந்துடும் அப்படிங்கிறனால அவர் சொல்கிறார். பேயோரின் அக்கிரமம் நமக்கு போதாதா? கர்த்தருடைய சபையில் வாதை உண்டாயிருந்ததே, இந்நாள் வரைக்கும் நாம் அதிலிருந்து நீங்கி சுத்தமாகவில்லையோ? இந்நாள் வரைக்கும் அதிலேருந்து நீங்கிறதுனால நம்ம சுத்தமாக இருக்கிறோம். இப்போ நம்ம கலக்கலை, அந்நிய ஜாதியோட இதோடு நம்ம கலக்கலை. அதனால் நம்ம இப்போ சுத்தமாக இருக்கிறோம். நம்ம வேறு எதுவுமே இல்லை, யெகோவா தேவனை மட்டும்தான் நம்ம நமஸ்கரிக்கிறோம், சேவிக்கிறோம். அவரை மட்டும்தான் நம்ம தொழுது கொள்கிறோம். நம்ம விக்கிரகங்களையும் மற்ற காரிலையும் தொழுது கொள்ள நமக்கு இப்படி பண்ணதுனால நம்மளுக்கு வாதை வந்துச்சே, நோய்கள் வந்துச்சே, நம்ம அழிஞ்சு போனோமே, அது உங்களுக்கு போதாதான்னு சொல்கிறாங்க இந்த 10 கோத்திரம். நீங்கள் இந்நாள் கர்த்தரை பின்பற்றாதபடி புரளுவீர்களோ மாறுவீர்களோ? இன்று கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுவீர்களோ? அவர் நாளைக்கு இஸ்ரவேல் சபையினத்தில் கடுங்கோபம் கொள்வாரே. நாளைக்கு உங்களுக்கு கடும் கோபம் வந்துடும் ஆண்டவருக்கு மேலே, உங்களுக்கு வாதை வந்து நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 கோத்திரத்தையும் இவங்கள மிரட்டுற சொல்கிறாங்க. ஆனால் இவங்க உண்மையிலே அப்படி செய்யலை. ஒரு பீடம் கட்டி அங்கே ஆராதனை செய்கிறாங்க, பலி செலுத்தலை. உங்கள் காணியாட்சியான தேசம் தீட்டுப்பட்டதினாலே கர்த்தருடைய வாசத்திலும் தங்குற கர்த்தருடைய காணியாட்சியான அக்கறையில் உள்ள தேசத்துக்கு வந்து எங்கள் நடுவே காணியாட்சியை பெற்றுக்கொள்ளலாமே. நீ உங்களுக்கு இந்த இது பிடிக்கலைன்னா, அந்த இடம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அக்கறைக்கு வந்து எங்களோட ஒரு வேறு இடத்துல இருங்க. நீங்கள் வந்து இப்படி பண்ணாதங்க, நீங்கள் தனியாக ஒரு பீடம் கட்டாதங்க, பலிபீடம் கட்டாதங்க, நீங்கள் எங்களோடு இருங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் காணியாட்சியான தேசம் தீட்டுப்பட்டதினாலே, தீட்டுப்பட்டுட்டு இது காணியாட்சியான தேசம் தீட்டுப்பட்டு அவங்களுடைய அக்கிரமம் பெருகினால தான் ஆண்டவர் மாற்றி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்குறாரு. அந்த தேசங்கள் பூரா அக்கிரமம் பெருகிச்சுன்னா ஒரு இடத்துல குப்பை நிறைய சேர்ந்துட்டு வைங்களா, அக்கிரமங்கள் அநியாயங்கள் எல்லாம் சேர்ந்துட்டுனா ஆண்டவர் அழிச்சு போடுவார். குப்பை சேர்ந்து நினச்சாங்க லாஸ்ட்டில் அள்ளி தீ வச்சு எரிப்பாங்க. அதே மாதிரி தான் நிறைய சேர்ந்ததுனால உங்களுக்கு ஆயிரும், அக்கிரமம் பெருகிரும். அப்படினால நீங்கள் எங்களோடு இருந்து இருங்க, அங்கே அக்கிரமம் கிடையாது அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அக்கறையில் உள்ள தேசத்துக்கு வந்து எங்கள் நடுவே காணியாட்சியை பெற்றுக்கொள்ளலாமே, எங்கே நீங்கள் ஒரு 2.5 பங்கை வாங்கிக்கிடுங்க எங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க முதலே ஆடு மாடு பெருத்த ஜனங்கள் சொல்லி மோசைட்ட கேட்டதுனால இந்த ராஜாக்களுடைய பாஸ்டான ஓகே ராஜா அவங்க அதை அழிச்சதுனால அந்த தேசத்தை முதலே வாங்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு சுதந்திரம் 3 பேருக்கும், ரூபன், காத்து, மனாசே பாதி கோத்திரம். இப்போ நீங்கள் அங்கே வேணால் வந்துருங்கன்னு சொல்கிறாங்க.
உங்கள் தேவனான பலிபீடத்தை இல்லாமல் வேறு ஒரு பலிபீடத்தை கட்டுவதனால் கர்த்தருக்கும் எங்களுக்கு விரோதமாக இரண்டகம் பண்ணாதீர்கள். கர்த்தருக்கும் எங்களுக்கு விரோதமாக ரெண்டகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்போ இவங்க வேறு தேவர்களை சேவிக்கிற மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் உண்மையிலே ரூபன் கோத்திரமும் அந்த காத் கோத்திரமும் தேவாதி தேவனை தான் சொல்கிறாங்கன்ட்டு பின்னால் நம்ம பார்க்க இருக்கிறோம். சேராவின் குமாராய ஆகான் சாபத்திடான பொருளை குறித்து துரோகம் பண்ணினாலே இஸ்ரவேல் சமீபத்து மேலே கடுங்கமும் வரவில்லையா, அது மாறின்னு சொல்கிறாங்க. ஆகான் ஒருத்தன் தப்பு பண்ணனால அந்த ஆயி பட்டணத்தை பிடிக்க முடியாமல் போச்சு. அவங்க நிறைய பேர் வெட்டுண்டு செத்தாங்க கொஞ்சம் பேர். அதனால் நீங்கள் அதே மாதிரி கோபம் வந்துடும். ஒருவன் செய்த தப்புனால, நீங்கள் செய்கிற தப்புனால எங்கள் மேலேயும் அது வந்துடும். அதனால் நீங்கள் அப்படி செய்யாதங்கிறன்னு சொல்லக்காண்டி அவங்க அந்த 10 கோத்திரமும் சொல்லுது. ஒருவன் மாத்திரம் தன் அக்கிரமத்திலே மடிந்து போகவில்லையோ என்று கர்த்தருடைய சபையார் எல்லாரும் சொல்ல சொன்னார். அவன் ஒரு மட்டும் செத்து போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கர்த்தருடைய சபைக்கு முழுவதுமே வந்துட்டு சொல்ல சொன்னார்கள் என்றார்கள். அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசே பாதி கோத்திரம் இஸ்ரவேலின் 1000 தலைவருமாக பரிவர்த்தனமாக தேவாதி தேவனாகிய கர்த்தர், இதுதான் முக்கியமான வசனம், தேவாதி தேவனாகிய கர்த்தர், தேவாதி தேவனாகிய கர்த்தரே, அவர் ஒருவர் தான் எங்களுக்கு கடவுள். தேவாதி தேவன், வானம் கொள்ளாத தேவன், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்னது அதே தேவனை தான் நாங்கள் பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவங்க அதை தான் பின்பற்றுறாங்க. தேவாதி தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனாகிய கர்த்தரே அதை அறிந்திருக்கிறார். அவருக்கு இது எல்லாமே தெரியும். நாங்கள் யாரை தொழுது கொள்கிறோம், யாரை சேவிக்கிறோங்கிறது அவருக்கு தெரியும். உங்கள்கிட்ட நாங்கள் இது பண்ணலை, அவரை தான் நாங்கள் சேவிக்கிறோம் அப்படி அந்த நல்ல பதில் சொல்கிறாங்க. யாரே ரூபன் கோத்திரத்தும் காத் கோத்திரத்தாரும் மனாசே பாதி கோத்திரத்தாரும் தேவாதி தேவனே அறிந்திருக்கிறார், இஸ்ரவேலருக்கு அறிந்து கொள்வார்களாக. இஸ்ரவேல் எல்லாரும் நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார். கொள்ளுங்களா, அது ரெண்டகத்தினாலாவது ரெண்டகம் பண்ணுறது, பிரிவினை பண்ணி விடுறது அப்படிலாம் கிடையாது. ரெண்டகம் பண்ணக்கூடாது. ரெண்டகத்தினாலாவது கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக துரோகத்தினால் செய்யப்பட்டதனால் இந்நாளிலே அவர் எங்களை காப்பாற்றாமல் இருக்க கடவர். சாபத் சொல்ல, நாங்கள் தவறாக நாங்கள் சேவிச்சோன்னா அவர் எங்களை காப்பாற்றாண்டான்னு சொல்கிறார். அப்போ யாரை சேவிக்காங்க? தேவாதி தேவனை தான் சேவிக்கிறாங்க. நாங்கள் வேறு யாரும் சேவிக்கலை. இது பில்டிங் கட்டியிருக்கிறோம், இங்கே நாங்கள் உங்களை என்ன தேவனே ஆராதிக்கிறோம், ஆனால் பலி செலுத்துறதில்லை. அதான் ஆதிக்கடவுள். ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் உங்களுக்கு அந்த பீடத்தை கட்டி அல்லாமல் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதற்கான அதில் மேல் சர்வாங்க தகன பலியாகிலும் போஜன பலியாகிலும் சமாதான பலியாலும் செலுத்துவதற்கான அதை செலுத்துவது உண்டானால் கர்த்தர் அதை விசாரிப்பாராக. நாங்கள் எங்கள் பலி செலுத்துறதில்லை. அவங்க ஆராதனை செய்கிறாங்க, ஒர்ஷிப் பண்ணுறாங்க. பலி செலுத்தி புதிய ஏற்பாடு மாதிரி தான் அது. நாங்கள் அப்படி தான் ஆண்டவரை சேவிக்கிறோம், நாங்கள் எங்கள் பலி செலுத்துறதில்லைன்னு சொல்கிறோம். நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கும் உங்களுக்கும் என்ன, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கும் உங்களுக்கும் என்ன, நீங்கள் நாங்கள் அங்கே போய் தான் அங்கே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்க, உங்களுக்கு அங்கே என்ன நீங்கள் அங்கே அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறக்காண்டி தான் நாங்கள் இந்த கட்டியிருக்கோம், இந்த பீடத்தை கட்டியிருக்கோன்னு சொல்கிறோம். என்ன, ரூபன் புத்திரன் காத் புத்திரன் ஆகிய உங்களுக்கும் அவருடைய கர்த்தர் யோர்தானை எல்லையாக வைத்தார், கர்த்தரத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று சொல்லி உங்கள் பிள்ளையை கர்த்தருக்கு பயப்படாதிருக்க செய்வார்கள். உங்கள் பிள்ளைகளும் அவங்களுக்கு நாங்கள் இங்கே தான் தேவாலயம் வச்சுருக்கிறோம், நீங்கள் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நாங்கள் ஒரு பீடம் கட்டியிருக்கோம், அங்கே எங்கே வருவோம், ஆராதனை அவங்க பலி செலுத்துறதுக்கு அங்கே வருவோம். ஆனால் இது ஒரு பீடம், இந்த பீடத்தில் நமக்கு தேவனை நாங்கள் என்ன செய்வோம், ஆராதிப்போம்னு சொல்கிறாங்க. கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று சொல்லி எங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படாதிருக்க செய்வார். கர்த்தரிடத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனுக்கு பயப்படணும். தேவனுக்கு பயப்படுறதான் ஆண்டவர் விரும்புகிறார். பயந்து போய் இது இல்லை. பயப்படுறதுன்னா என்ன, நம்ம தேவனுக்கு நம்ம என்னன்னா கிறிஸ்தவங்களாம் நம்ம ஆண்டவரை ஸ்லோவமாக நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தேவாதி தேவன் கர்த்தாய்த்தனார், அவர் இயேசு என்ற சரீரத்தில் மாம்சத்தில் வந்ததுனால அவர் நம்மளோடு அவர் இருக்கிறனால விரும்பினார். முதல்ல கட்டளை கொடுத்து பார்த்தாரு, இவங்க திரும்புறதுக்குள்ள திருப்பி அவரே வந்து ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு நம்மளோடு வாசம் செய்வதற்காண்டி அவர் ஜென்ரேஷன் மனுஷனாய் வந்தார். பிள்ளைகள் மாம்சத்து ரத்தத்தை உடையவராக அவரும் மாம்சத்து ரத்தத்தை உடையவர் ஆனார். அவரும் நம்மை போல சிருஷ்டிக்குள்ளே வந்தார். அப்போ கிறிஸ்துவின் அன்பு யாரும் யோசித்து பாருங்கள், யோசித்து பார்க்கவே முடியாது. இது தவிர உலகத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது. அவரே தேவன், ஆனாலும் அவர் தன்னை தாழ்த்தி சிலுவையில் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் தன்னை முழு தியாக பலியாக
முழுவதும் சிந்தி, அணுக்கள்னால அந்த ஆதாம் செய்த பாவத்தினால அந்த காயின் பிறந்தான். அதில் அந்த அந்த சர்ப்பம் அவனை வஞ்சிச்சதுனால சர்ப்பத்தின் தலையை நசுக்குவதற்காக அவரே மாம்சத்தில் வரார். அது எவ்வளோ பெரிய உண்மை, எவ்வளோ பெரிய உண்மை. யார் பிசாசுக்கெல்லாம் தெரியாது. பிசாசுன்னு ஒரு பொருள் அவன் ஒன்றும் இல்லை. பிசாசுக்கு எத்தினீங்களா அப்பொழுது உங்களை விட்டு ஓடிப்பான். அவன் நம்மகிட்ட குறைச்சலுக்கு ஒன்றும் இல்லை. தேவன் பட்சிக்கிற அக்னி ஒரு நிமிஷத்துலேயே அழிஞ்சு போயிடுவான். அந்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். சர்வாங்க தகன பலிக்கு அல்ல, பலிக்கு அல்ல, எங்கள் சர்வாங்க தகன பலி பலிகளாலும் சமாதான பலிகளாலும் கர்த்தருடைய சந்நிதியில் அவருடைய ஆராதனை செய்யத்தக்கவர்கள் என்று உங்களுக்குள்ளே நமக்கு பின்னோரும் நம்முடைய சந்ததிக்கு நடுவே சாட்சி உண்டாயிருக்க முடியும். நம்முடைய பின்னோரும் சந்ததி, நாங்கள் மட்டும் வாழ்ந்துட்ட போதாது, எங்கள் பின்வரும் சந்ததியும் இதில் ஒரு பீடம் இருக்குது, அப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிடுவாங்க. நாங்கள் எல்லாருமே ஒன்று தான். ஆனால் யோதானுக்கு அங்கே இருக்கிறோம், இங்கே இருக்கிறாங்க. ஆனால் ரெண்டும் நம்ம சர்ச்சி நத்த மாதிரிலாம் நாங்கள் அங்கே வருவோம், அங்கே எல்லாமே செய்வோம். ஆனால் எங்கள் பீடம். ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியனால எங்களுக்கு பங்கு இருக்குன்னு சொல்கிறார் அவர். கத்திரத்தில் உங்களுக்கு பங்கில் என்று உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு உங்கள் பிள்ளைகளோடு சொல்லாதபடிக்கு ஒரு பீடத்தை நமக்காக அதை உண்டு பண்ணுவோம் என்றாங்க. ஒரு பீடத்தை அங்கே உங்களுக்கு பங்கு அங்கே போண்டான்னு சொல்லிட்டு அங்கே உண்டு, இங்கே ஆராதனை ஒன்ஷிப் உண்டு, பங்கு உண்டு அப்படின்னு சொல்லக்கான்னு சொல்லுகிறார். நாளைக்கு எங்களுடைய சந்தையரோட அப்படி செய்வானால் அப்பொழுது சர்வாங்க தகனத்திற்கு அல்ல, பலிக்கும் அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கு நடுவாக சாட்சி உங்கள் பிதாக்கள் உண்டு பண்ணின கர்த்தருடைய பலிபீடத்தின் சாயலான பீடத்தை பாருங்கள். கர்த்தருடைய பீடம் உங்களுக்கும் எங்களுக்கும் சமராசிங்கன்னு சொல்கிறார். நம்முடைய தேவநாய கர்த்தரின் வாசலுக்கு முன்பாக இருக்கிற அவருடைய பலிபீடத்தை தவிர நாங்கள் சர்வாங்க தகனத்திற்கும் போஜன பலிக்கும் மற்ற பலிக்கும் வேறொரு பலிபீடத்தை கட்டுவதனாலே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணியிருந்தும் இன்று கர்த்தரை பின்பற்றாதபடி விலகுவதும் எங்களுக்கு தூரமாக இருப்பதாக. நாங்கள் அந்த பலி செலுத்துக்காண்டி கிட்டலை, ஒரு பலிபீடம் செய்து ஆராதனை செய்தக்காண்டி கிட்டுறோம். அது எங்களுக்கு தூரமாக இருப்போம். தேவாதி தேவன் தான் எங்களுக்கு கர்த்தர்னு சொல்கிறாங்க. ரூபன் புத்தரும் காத் புத்தரும் மனாசே புத்தரும் சொல்கிற வார்த்தைகளை ஆசாரிய பினேகாசும் அவனோடு இந்த சபையின் பிரபுக்களும் இஸ்ரவேலின் 1000 தலைவரும் கேட்டபொழுது அது அவர் பார்வைக்கு நன்றாக இருந்தது. உண்மையிலே ஒரு ரைட் தான். இவங்க ஒரு பீடம் கட்டியிருக்காங்க ஆராதனை செய்கிறதுக்கு. நாங்கள் அங்கே போய் இது பண்ணாங்கன்னா இங்கே ஆராதனை செய்கிறதுக்கு, ஆனால் பலி செலுத்துறதுக்கு அங்கே போவாங்க. 2 பேருக்கும் பங்குண்டுங்க மாதிரி அது நன்றாக இருந்ததுன்னு சொல்லியிருக்கு. அவர்கள் பார்வைக்கு நன்றாக இருந்தது. அப்பொழுது ஆசாரியர் எலியேசன் குமார பினேகாசு ரூபன் புத்தரும் காத் புத்தரும் மனாசே புத்தரும் நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக அப்படி கொத்த துரோகத்தை செய்யாதிருந்தனால் கர்த்தர் நம் நடுவே இருக்கிறார். கர்த்தர் நம் நடுவே இருக்கிறான்னு சொல்கிறான் ஆசாரியன் சொல்கிறான். கர்த்தர் நம்முடைய நடுவே இருக்கிறார் என்பதை இன்று அறிந்திருக்கிறோம். இன்று அறிந்திருக்கிறோம் சொல்கிறோம். அப்போ தேவன் அவரோடு இருந்தார். வாரலாம் வராதுங்க. இவங்க தேவனை தான் சேவிக்கிறாங்க. ஆனால் ஒரு பீடம் கட்டியிருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கு இங்கே போக்குவரத்து இருக்கனால அவங்க பிள்ளைகளுக்கு உண்டு, அங்கே பங்கு உண்டு அப்படின்னு தெரியறதுனால கட்டியிருக்கிறார். இப்பொழுது இஸ்ரவேல் புத்தரை கர்த்தரின் கைக்கு தப்பித்தீர்கள் என்றான். ஆசாரியர் எலியேசன் குமாரன் பினேகாசும் பிரபுக்களும் சீலாவிலே தேசத்தில் இருக்கிற ரூபன் புத்தர் காத் புத்தரை விட்டு கானான் தேசத்து புத்தரிடத்தில் திரும்பி வந்து அவருக்கு மறுதிரி சொன்னார்கள். எல்லாமே திருப்பி அந்த 10 கோத்திரம் போய் அந்த ஜனங்களுக்கு அவங்க தப்பாக ஒன்றும் பண்ணலை. தேவாதி தேவனை தான் சேவிக்கிறாங்க. ஆனால் ஒரு பீடம் கட்டியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாறி போகாத அது இருக்கிறதுனால அந்த யோதானில் கட்டியிருக்கிறாங்க. ஆனால் அங்கே பலி செலுத்துறது இல்லை, நான் ரெண்டகம் பண்ணுறதில்லை, தேவனை தான் அவங்க சேவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 10 பேர் அவங்களுடைய கோத்திரங்களுக்கு சொல்கிறாங்க. அந்த செய்தி இஸ்ரவேல் புத்திரர் பார்வைக்கு நன்றாக இருந்தது. ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் குடியிருந்த தேசத்தை அழித்துவிட அவர்கள் மேல் யுத்தத்துக்கு புறப்படுவோம் என்ற பேச்சை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் தேவனை ஸ்தோத்தரிகள். நாங்கள் யுத்தத்துக்கு போவோன்னு சொன்னவங்க திருப்பி அதை விட்டுட்டு தேவனை சோஸ்தரித்தார்கள்னு பார்த்துருக்கோம். இஸ்ரவேல் புத்திரர் தேவனை சோஸ்தரித்தார்கள். கர்த்தரே தேவன் என்பதற்கு அந்த பீடம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. கர்த்தரே தேவன் அந்த பீடம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது என்று சொல்லி ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் அதற்கு ஏத் என்று பெயரிட்டார். ஏத் என்று அந்த பீடத்துக்கு பெயரிட்டாங்க. ஏத்துன்னா என்னென்ன அர்த்தம்னா நம்மளுக்கு தெரியணும். ஏத்துனா அவங்க யோதானுக்கு அந்த சைடில் ஒரு பீடம் கட்டியிருக்கிறாங்க. அந்த பீடத்துக்கு தான் ஏத். அவங்க எந்த தேவாதி தேவன் தான் அவங்க ஸ்தோத்தரிக்கிறாங்க. இதை விட அந்த அதிகாரம் முடிஞ்சுது. 22ஆம் அதிகாரம் வரைக்கும் முடிஞ்சிச்சு. ஒரு பாடல் பாடி நிறைவேசியும். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய்
மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் வசிக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையன் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். உயர்காற்றை தாம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஜெபம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, நீரே தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், ராஜாதி ராஜன். நீர் சர்வ வல்லமை புரிந்த தேவன். நீரை தவிர உலகத்தில் தேவன் இல்லை ஆண்டவரே. நீரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறப்பா. ஏசப்பா, நீரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறீங்க. உங்களை அறிவது நித்திய ஜீவன். நீரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறீங்கப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் கண்டிராதவர், காணக்கூடாதமாயிருக்கிறேன் தேவனே. நீர் ஒவ்வொரு உள்ளங்களிலும் வாசம் செய்ய வேண்டுமா செபிக்கிறப்பா. எங்களுள்ள குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. நம்முடைய ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் எங்களை புதுப்பிக்க வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.